இரக்கமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த காலை வேளைக்காக தகப்பனே மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, 4 மாதமும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே முதல் வாரத்திலே உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீரங்களோடு பேச போற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் விளைவான வண்ணமாக ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக உம்முடைய வார்த்தையை அணுகி நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் ஆவியே ஜீவனுமாய் ஆண்டவரே அதுவே நித்தியமாய் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த வேளையிலே பேச போற வார்த்தைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கொடுக்க போற அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படவும் ஆண்டவரே அந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே பேசவும் நீர் கொடுக்க போற ஆண்டவரே கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே மத்தேயு 21வது அதிகாரத்துக்கு நாங்கள் திரும்புவோம். மத்தேயு 21வது அதிகாரம். அதிலே அந்த உவமையை ஃபுல்லாக தான் நாங்கள் வாசிக்கணும், நேரம் போதாதபடினாலே நாங்கள் அதில் 21வது அதிகாரம் 34ஆம் வசனம், அடுத்தது 42 43 அதே அதிகாரம். முதலாவதாக மத்தேயு 21 34வது வசனம், அடுத்தது 42 43. கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ඵල නෙරණ කාලයේ ලඟු ඵල තමාට අයිති ඵල ලබා ගන්නා පිණිස ඔහු තමාගේ දාසයන් ගොවින් වෙතට යැවීය. ජේසුස් වහන්සේ ඔවුන්ට කියනසේ, ගෙවල් සාදානයන් විසින් එපා කළ ගලම කොනෙහි ප්‍රධාන ගල කරනු ලැබීය. මේ ස්වාමීන් වහන්සේ කෙරෙන් විය. අපේ ඇස්වලට ඒක ආශ්චර්යයක්ය. යනි සුද්ධ එළියවිල නුඹලා කිසි කලක කියුවේ නැත. එබැවින් නුඹලාට මම කියමි, දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය නුඹලාගෙන් අහකොට එහි ඵල උපෝදන ජාතියකට දෙනු ලබන්නේය. ආමේන්. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அருமையான நேரத்திலே ஒரு அருமையான ஒரு உவமையிலே இயேசு கிறிஸ்து தனக்கு நடக்க போகிறதையும் வேதத்திலே நடக்கிறதையும் அவர் கூறினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஏனென்றால் தேவனுடைய எந்த காரியமும் அது மறைபோல் அல்ல, இந்த நாட்களிலே வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. ஆமென். அந்த காலத்திலே அவர் உவமையாக எல்லாவற்றையும் உரைத்தாலும் தம்முடைய ஜனங்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தின தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனால்தான் அங்கே அவரோடு இருந்த அந்த சீசர்கள் அதை கேட்கும்போது, நீர் உலகத்துக்கு உம்மை குறித்து வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டியது என்ன என்று சொல்லும்போது அவர் அந்த ஜனத்துக்கு அதை வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அதை வாசிப்போம். நாங்கள் இருக்கா யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். 14:22 நாங்கள் வாசிப்போம்.
காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, தேவன் உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கே தேவன் தன்னை வெளிப்படுத்தின தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆனால் அங்கே வேத பிரகாரமாக அவர் தன்னுடைய வாயை உவமைகளால் திறப்பேன் என்ற வண்ணமாக தேவன் உவமைகளுக்கூடாக தேவன் வார்த்தைகளை கூறினாலும் அங்கே முன்குறிக்கப்பட்ட தம்முடைய சீசர்களுக்கு தேவன் தன்னுடைய வெளிப்பாட்டை அவர் கொடுத்த தேவன். ஆமென். அதே வண்ணமாக இந்த கடைசி நாட்களிலும் தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு அவர் வெளிப்படுத்தின தேவனாயிருக்கிறார். ஆமென். இப்பொழுது நாங்கள் ஒரு உவமையை நாங்கள் வாசித்தோம். அதாவது கனி கொடுக்கிற அங்கே உவமை, அதாவது கனி கொடுக்கும் காலம் அல்லது தேவன் இந்த கனி கொடுக்கும் காலத்திலே தேவன் அந்த கனியை பெற்றுக்கொள்ள வருகிறார் என்ற ஒரு தலைப்பிலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆமென். ஏனென்றால் இந்த காலம் தேவன் கனியை அவர் விரும்புகிறார். கனி என்று பார்க்கும்போது வேத பிரகாரமாக 2 அர்த்தங்களை அது கொண்டதா இருக்கும். நீங்க அதை வாசிங்க. மத்தேயு 15:16 வாசிங்க. அப்பொழுது போர்சேகம் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். பாருங்கள், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். நாங்க இப்ப தெரிந்து கொள்ள பற்றி தான் நாங்க பேசிக்கொண்டிருக்கோம். ஏனென்றால் அங்கே முன்னமே நாங்கள் பார்த்தோம், அந்த யூதாஸ் காரியத்தல்லாத யூதா கேட்கிறான், ஆண்டவரே, உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய காரணம் என்ன? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் தேவனுடைய வார்த்தையை கை கொள்வாங்க. அந்த வார்த்தையில அன்பா இருப்பாங்க, அந்த வார்த்தையின்படி அவங்க நடப்பாங்க. அதனாலதான் தேவன் ஒரு செய்தியை கொடுத்தாலும் அவருக்கு யாருக்கு அதை வெளிப்படுத்த அவர் சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு மாத்திரம்தான் அவர் வெளிப்படுத்தும். ஏனென்றால் அவன் மாத்திரம்தான் அதை கை கொள்வான். ஆமென். அதே போலதான் இன்றைய நாளிலும் தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துவார், அவனோடு தான் அவர் பேசுவார். ஏனென்றால் தேவன் அங்கே கனியை விரும்புகிறார். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக பாருங்க, என் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியும், என்னையா நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப தேவன் ஒரு மனிதனை சாதாரணமாக தெரிந்து கொள்ளல. ஒரு கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை போல, கிறிஸ்தவன் உப்பாயிருக்கும், உப்பானது சாரமற்றும். அதே போலதான் ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் கனி கொடுக்கிறவனாயிருக்கிறான். அப்ப உங்களை நீங்க நிதானிக்கலாம், தேவன் யாரை தெரிந்து கொண்டார். அதனால அவர் சொல்றார், நான் ஏன் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றால் நீங்கள் கனி கொடுக்கும்படியும் உங்கள் கனி நிலைத்திருக்கும். அப்பதான் அவங்க முன்னதிகாரத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே, நீர் ஏன் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த காரணம் என்ன? அப்ப அவர் கீழே வசனம் சொல்லி, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்னுடைய கற்பனைகளை என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவான். அது என்னிடத்தில் அன்பாயிராதவனோ என்னுடைய வார்த்தைகளை அவன் கை கொள்ள மாட்டான். புரியுதா? அப்ப இன்றைக்கு கனி கொடுக்கிற கால். அதனாலதான் தேவன் இந்த உவமையை சொல்றார் என்னென்றால், தேவன் தன்னுடைய தோட்டத்தை ஒரு குத்தகைக்கு கொடுத்துட்டு போறார்.
அந்த குத்தகைக்கு கொடுத்துட்டு கனி காலம் சமீபமாயிருக்கிற வேளையில தேவன் தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புறேன் அந்த கனிகளை பெற்றுக்கொள்ளும்படியா. அப்ப ஆவி கனியும் கனி ரெண்டு அர்த்தம் நாங்க பார்த்தோம். ஒருவன் கனி கொடுக்கணும், கனி நிலைத்திருக்கணும். என்னோட ஆவியின் கனி, ஆவிக்குரிய சுபாவம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை எல்லாமே ஆவியின் கனி. அதே நேரம் தாவீது கற்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு ஆத்மாவுக்கும் ஒரு கனி ஒப்பிடப்படும். அதே நேரம் அவன் என்ன சொல்றான், நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலகுதாத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப பாருங்க, இந்த கனி ஒரு ஆத்மாவை குறிக்கும். அதே நேரத்துல அவங்க கனி கொடுக்க வேண்டும், அதே நேரம் அவங்க கனி நிலைத்திருக்கும். அப்ப அதனாலதான் அவர் என்ன செய்யறார், அந்த காலத்துல பாருங்க, தேவனுடைய வார்த்தை உவமை தான். ஆனா அந்த உவமை ஏன் அது சொல்லப்படுகிறது என்றால் ஒரு ஆத்மாவோட, அதுக்காக இன்னைக்கு பழத்தோட வந்துடுவான். ஏன்னா பழத்தோட பல அந்த வேற மார்க்கத்தாக்கள் என்ன செய்வாங்க, பூசை செய்யக்குள்ள அந்த பழம் கொண்டு கொடுப்பாங்க. அதுக்காக கொடுக்குறாங்களோ தெரியல. எப்பயுமே கிறிஸ்தவம் தான் எல்லாத்துக்கும் ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிடணும். நீங்க ஆவிக்குரிய விதமா ஆராய்ச்சி பார்க்கக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு தோற்றம் அவங்க தான். ஆமே. ஏனென்றால் எல்லா விக்கிராராதனையும் எங்கிருந்து வந்தது, புதுசா வரையில் எங்கிருந்து வந்தது, யார் கொண்டு வந்தது, கிறிஸ்தவர்கள் தான் கொண்டு வந்தோம். ஏன்னா நாங்க பார்த்தோம் ஆரம்பத்துல மோசையுடைய காலத்திலேயும் கிறிஸ்தவங்க தான் கொண்டு வந்தாங்க பொன் கண் கொடுத்து. ஏன்னா அதே நேரம் யெரொபெயாமுடைய காலத்திலேயே அவங்க என்ன செய்யறாங்க, தாய் தெய்வங்களை விக்கிரங்களை கொண்டு வந்து அவங்க எல்லாத்துக்கும் கிறிஸ்தவர்கள் தான் மூல காரணம். வேறு அவங்க புதுசா தோண்டு. அவங்களுக்கு ஆதி பிதா யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவன் தான் இருக்கும். அவங்களுக்கு மூதாதையர் வேறு யாரும் இருக்கு. ஏன்னா அதனாலதான் அவங்களுடைய காரியத்துக்கு எதுவுமே அது இல்லை. அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு காரியம் தான் அவங்களுடையதா இருக்கு. ரைட். அப்ப பாருங்க, இன்றைக்கும் தேவன் இந்த கனி கொடுக்கிற ஒரு காலம். ஏனென்றால் ஒரு ஆவியின் தேவன் இன்றைக்கு ஒரு முதிர்ச்சி நேரத்துல வந்துட்டோம். நாங்கள் கடைசி கால சபை 7 என்பது பரிபூர்ணம். நாங்கள் லவோதிகால இன்றைக்கு உலகம் இருந்தாலும் நாங்கள் லவோதிகால அல்ல, நாங்கள் அதுக்கு சற்று மேல உயர இருக்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு பரிசுத்தாவின் காலத்துல பரிசுத்தாவியை பெறாதவங்க லவோதிகால இருக்காங்க 7ஆவது. ஆனா நாங்க 8க்கும் 7க்கும் இடையில நீங்க அந்த பிரமிட் இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா கேப் ஒன்று இருக்கு. அதுல இடையில பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி என்று அடிச்சிருக்கு. இந்த காலத்துலதான் முன்குறிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. லவோதிகா என்பது அது மக்களின் உரிமை. அவங்க என்ன செய்வாங்க, உரிமையை தேடி போவாங்க. இன்னைக்கு ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய காரியத்துக்கு தான் முக்கியம். இன்னைக்கு தேவனுடைய காரியத்துக்கு முக்கியம் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் தேவைகள் இருந்தா அதுலதான் அவங்க ஓடுவாங்க. இன்னைக்கு ஆராதனை, இன்னைக்கு ஒரு காரியம், இன்னைக்கு நாங்க தேவ சமூகத்துக்கு வரணும், அது எல்லாமே இல்லை. அதான் மக்களின் உரிமை. அப்ப அதனால இன்னைக்கு இந்த வேதமானது இழுத்தெடுக்கிற காரியம். ஒருவன் தான் பலவந்தமாய் போக வேண்டிய காரியம். அதனாலதான் நாங்க யாரையும் இழுக்கிறோம். உபதேசமானது அங்கே போதிக்கப்படும். ஜனம் அதை கேட்டு அவங்க தான் என்ன செய்யணும், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் பரலோராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க. தள்ளி உள்ள பஸ்காரம் தள்ளி உங்களை அனுப்புற மாதிரி. இன்னைக்கு பஸ்ல சீட் கடைசி பஸ்ன்னா அவன் பிடிச்சி இருக்கு, இடம் இருக்குன்னு தள்ளுவான். நாங்கெல்லாம் தள்ளையலாம். ஏன்னா நீங்க தான் என்ன செய்யணும், உள் நுழைஞ்சி போகணும். அதான் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார். இது வெத்தில பாக்கு வைக்கிற நேரம் இல்லை. இன்னைக்கு கனி கொடுக்கிற நேரம். இந்த நேரத்துல தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புற கனியை கொண்டு வருங்க. ஏன்னா அன்றைக்கு தேவன் என்ன செய்யற, அந்த தோட்டத்தை, அந்த கதை தெரியுமோ தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேலோட்டமா மயக்கமா இருக்கும். வேண்டாம், நீங்க வேதம் நீங்க மறந்துடுவீங்க. வாசி அது உவமையை பார்த்துட்டு நாம மத்தேயு 21 வாசி 33 இருந்து வாசி. மத்தேயு 21:33. வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து
அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினார். பாருங்க, கனிகாலம் சமீபித்தப்படும் முன்னுக்கு பார்த்தோம். அவர் என்ன செய்ய வேறொரு உவமையை சொல்லுங்கள். வீட்டு எஜமானாகி ஒரு மனுஷன் இருந்தார். யாரது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்யற? அந்த திராட்சை தோட்டத்தை அவர் என்ன செய்யற? உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். அதை உண்டாக்கி வேலி அடைக்கிறார். ஏனென்றால் அந்த ஓநாய்கள் வராம். ஏன்னா திராட்சை தோட்டத்தை என்ன செய்யும்? ஓநாய்கள் என்ன செய்யும்? பிண்டி போட்டு அதை கனி கொடுக்காதபடி இல்லாம, அதனால திராட்சை தோட்டம் நாட்டினா வேலி அடைப்பான். அப்ப வேலி அடைக்கிற இன்னைக்கு வேலி எதற்கு அடையாளமா இருக்கிறது? பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கிறது. ரைட். அப்ப வாசி. அதில் ஒரு ஆலையை நாட்டி, அப்ப ஆலை வந்து எதற்காக? ஆலை வந்து உங்களுக்கு திராட்சை பழங்கள் எல்லாமே கொண்டு போய் அதுல கொட்டி அதுல மிதிப்பாங்க. அது மிதிச்சாதான் ரசம் வரும். அதுதான். அதுக்கு பிறகு கோபுரத்தை கட்டி. ரைட். கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு. ஆமென். தேவன் என்ன செய்யறார்? ஒரு கோபுரத்தை, அதான் அன்றைக்கு ஆலயம், இன்றைக்கு கோபுரம் வந்து எதுக்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேழைக்கு அடையாளம். ரைட். புறதேசத்துக்கு போயிருந்தான். ரைட். முன்னுக்கு பாருங்க, கட்டி தோட்டக்காரருக்கு அதை என்ன செய்யறா? அதை தோட்டக்காரருக்கு, யாருக்கு? சபையை என்னத்துக்கு யார்கிட்ட கொடுக்கிறேன்? அங்கே ஊழியக்காரர்கிட்ட பாறை கொடுத்து என்ன செய்யறேன்? அங்கே தேவன் போகிறேன். ஏனென்றா எல்லாமே கட்டி கொடுத்துருந்தான். ஏன்னா இது எங்களால் உண்டான நீதி அல்ல. எல்லாமே தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்தி தன்னை ஜனத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆனா அந்த கனி கொடுக்கும்படியாக, அந்த கனிகளை கண்டுபிடிக்கும்படியாக தேவன் ஊழியக்காரரை அனுப்புறேன். ஆமென். அதனாலதான் ஒருவன் உங்களுக்கு போதிக்கிற வேளையில தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது நீங்க உலக தோட்டத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டா அந்த வார்த்தை உங்களை தொடு. அதை நீங்க அறிவீங்க. இனம் புரியாத மாதிரி அது என்ன செய்யும்? உடைய இருதயத்தோட பேசு. ஏன்னா என்னிடத்துல அன்பாயிருக்கிறவன் என்னுடைய கற்பனைகளை கை கொள்வான். அன்னைக்கு தேவன் உலகத்துக்கு வெளிப்படுத்தாம தேவன் என்ன செய்யற? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு அவர் என்ன செய்யற? வெளிப்படுத்துற நேரம். அப்ப பாருங்க, தேவன் அதை கட்டி என்ன செய்யற? வேலி அடைச்சி அதை உண்டாக்கி கனிகாலம் சமீபிக்கிற வேளையில அந்த கனியை பெற்றுக்கொள்ளும். இது வந்து நீங்க வித்தியாசமா புரிவீங்க. ஆனா யூத இனத்துக்குள்ளா நாங்க போகும்போது அந்த உவமையை அறியலாம். ஏன்னா அங்க அவங்க என்ன செய்வாங்க? குத்த லீஸுக்கு கொடுத்தா அதுல வந்து 1/3 பங்கை வந்து குத்தகைக்காரன், அதாவது எஜமானனுக்கு அது போய் சேரும். பணமா போவா. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப 100 கிலோண்டா அதுல என்ன செய்வாங்க? 3/1 பங்கு வந்து எஜமானனுக்கு போகும். ஏன்னா அது பெரிய ஏக்க கணக்கு தான். அதை வந்து அந்த எஜமானன் பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்வார்? முதலாக பெற்றுக்கொள்வார். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, தேவன் அந்த குத்தகைக்காரிடத்துல கொடுத்துட்டு, தோட்டக்காரிடத்துல கொடுத்துட்டு, தன்னுடைய ஊழியக்காரர் அவர் என்ன செய்கிறார்னா அந்த காரியத்துல கனிகளை பெற்றுக்கொள்ள வருது. பணத்தை அல்ல, கனிகள். அப்ப கனி என்றா என்ன அர்த்தம்? ஒரு மனிதனை குறிக்கும். அதே நேரம் ஒரு மனிதன் கத்தருக்குள்ள நிலைத்திருந்த திராட்சை செடி கொடியில நிலைத்திருந்தா அது என்னத்தை கொடுக்குமா? மிகுந்த கனிகளில். என்னில் நிலைத்திராதவன் என்ன செய்யற? கனிகளை அவனால் கொடுக்க முடியாது. அப்ப அது வந்து தேவனுக்குள்ளாக ஒரு மனிதன், ஒரு ஆத்துமா நிலைத்திருந்தா அது என்ன செய்யும்? மிகுந்த கனிகளை கொடுக்கும். அப்ப தேவன் என்ன செய்யறார்? அந்த கனிகளை பெற்றுக்கொள்ள வரும்போது இந்த தோட்டக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வாசிக்க, தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அப்ப பாருங்க, இத வந்து நான் தான் முன்னமே சொன்ன மாதிரி
இயேசு கிறிஸ்து தனக்கு நடக்க போறதையும் என்ன நடக்க போறது என்பதையும் அவர் என்ன செய்றார்? வெளிப்படுத்து. இப்ப பாருங்க, வீட்டு எஜமான ஆகிய அந்த மனுஷன் என்ன செய்யறான்? கொடுக்கிறான். அதாவது ஆரம்ப நிலை பழைய ஏற்பாடு இதுல வருது. அப்ப என்ன நடக்குது? அவர் போயிட்டு தன்னுடைய குமார், அப்ப அதனாலதான் ஸ்தாபனம் என்ன நினைக்கிறேன்டா, 2 பேர் பிதா இருக்கிறேன், அதுதான் குமாரன் அனுப்பக்குள்ள குமாரன் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கொலை செய். ஆனா தேவனே குமாரனாக வருகிறார். ஆமென். அது அவங்களுக்கு தெரியா, நமக்கு தெரியும். அப்ப வருகிற வேளையில அவங்க என்ன செய்யறாங்க? அவரையும் கொலை செய்யறாங்க. ஏனென்றா இவன் சுதந்திரவாளி. ஆரம்பத்தில் அனுப்பின எல்லா தீர்க்கதரிசிகளையும் அவங்க என்ன செஞ்சாங்க? கொலை செய்தாங்க. எலியா தொடக்கம் ஒவ்வொருவரையும் அவங்க என்ன செய்தாங்க? கொலை செய்தாங்க. கடைசியாக தேவனே வாரே. ஏனென்றால் தேவன் தன்னுடைய வார்த்தையை பரிசேயருக்கு, சதுசேயர், வேதபாரருக்கு கொடுத்திருந்தேன். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்றா அதை படிக்கிறாங்க, அதை என்ன செய்யறாங்க? வாசிக்கிறாங்க, கனமா அவங்க பலமுள்ளவர்களாக ஆராதிக்கிறாங்க, உத்தமமா இருக்கிறாங்க. ஆனா அந்த வார்த்தையை அவங்க என்ன செய்யறாங்க? இல்ல செய்ய. அதுக்குதான் முன்னுக்கு ஒரு உவமையை சொல்றேன். ஒரு எஜமானனுக்கு 2 பேர் இருக்கிறாங்களாம், குமாரன். 2 குமாரர்ல கவனமா பாருங்க. 2 குமார்ல மூத்த குமாரன்ட்ட சொல்றேன், போய் என்ற வேலையை நீ என்ன செய் வா. அதை வாசிங்க. அது 15 வாசி, இல்ல 14 வாசி. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. அப்ப பாருங்க என்ன நடக்குது? மூத்தவன் சொல்றேன், அவன் என்ன சொல்றான்? திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்யறதுக்குள்ள அவன் சொல்ற, நான் போயில என்று சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? மனஸ்தாபப்பட்டுட்டு அவன் போறான். ஆனா அடுத்தவன் என்ன சொல்றான்டா, அவன் போறேன்னு என்றுட்டும் போயேன். அப்ப பாருங்க, இந்த உவமையை கவனமா பார்க்கணும். நாங்க அதே கோணத்துல உவமை எழுதப்பட்டமா பார்த்தா புலச்சிடு. ஆனா அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அதே வண்ணமாக. ஏன்னா பாருங்க, இவங்க பரிசேயர் என்ன சொல்றாங்க? நாங்க வேதத்தை வாசிக்கிறோம், ஆனா அதெல்லாம் செய்கிறேன். ஆனா பாவிய பார்க்கிற வேளையில அவன் என்ன செய்வான்? வார்த்தை தெரியும், ஆனா அந்த வார்த்தை செய்கிறேன். ஆனா அவனுக்குள்ள தெரியும் மனஸ்தாபம், அவனுக்குள்ள ஒரு தவறு என்பது அவனுக்கு என்ன செய்யும் தெரியும். வாசிக்கிறத 31. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்ப பாருங்க, எங்க கொண்டு பொறுத்துறேன். ஏண்டா அவங்க என்ன செய்யறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. ஒருவனுக்கு என்ன செய்யறேன்? போய் என்ற வேலையை செய்யறதுக்குள்ள அவன் என்ன செய்யறான்? போக மாட்டேன் என்றான். ஆனா அவன் என்ன செய்யறான்? திரும்ப மனசாவப்பார். பாவியும் என்ன செய்யறான்? தேவண்ட வார்த்தைக்கு போற இல்லை, அவங்க தவற செய்துட்டு இருப்பான். ஆனா அவங்களுக்குள்ள என்ன செய்யும்? ஒரு உணர்வு ஒன்று இருக்கும், மனசாவப்படுற எண்ணம் இருக்கும். பாருங்க, தேவன் அதை தான் விரும்புது. அப்ப அதே, ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? ஆலயத்துக்கு போறாங்க, ஆலயத்திலேயே தங்கி இருக்கிறாங்க, ஆனா அந்த வார்த்தையை வாசிக்கிறாங்க, ஆனா மனஸ்தாபம். அவங்க அதை செய்யற காரியம் என்ன செய்யல, அவங்களுக்குள்ளாக அது இல்லை. அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்தவம். இன்றைக்கு என்ன செய்யறாங்க? ஆலயத்துக்கு வாராங்க, காரியம், ஆனா அதை செய்யறது. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்றா, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவான், என் வார்த்தையின்படி அவன் என்ன செய்வான்? செய்வான். அப்ப இன்றைக்கு பாரு, இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்தில் இன்றைக்கு ஜனங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, வார்த்தையை வாசிக்கிறாங்க, ஆலயம் போறாங்க, சகல ஆனா அந்த வார்த்தையின்படி எங்களுடைய ஜீவியம் இல்லாட்டி அது கனியை கொண்டு வர முடியும். ஏனென்றா ஆவியின் கனி, பரிசுத்தாவி வரும்போதுதான் உங்களால என்ன செய்ய முடியும்? கனியை கொடுக்க. என்னில் நிலைத்திராதவன் கனி கொடுக்க, மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாதுன்னு இயேசு கிறிஸ்து. அதனால்தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து சீசர்களை தெரிந்து கொள்ளும் போது அவங்களால கனி கொடுக்க இல்லாம இருக்கும்.
ஆனா பரிசுத்தாவியை பெறும்போது அவங்க மிகுந்த கனிகளை கொடுக்குறாங்க. ஆனா தேவன் வந்து கேரக்டரை பார்த்தா தெரிஞ்சு கொண்டு சீசர்களுடைய கேரக்டரை பார்த்தா பேதுரு, உங்களுக்கு நான் முன்னமே சொன்ன பேதுரு யாரு? மீன்படி வாடியிலே சண்டியன். அவன் ஒரு பெரிய தாதா. ஏன்னா அவன் வந்து முரட்டு கோவம். இயேசு கிறிஸ்து அழைச்சி சீசனா இருக்கக்குள்ளேயே பட்டயத்தை எடுத்து காதை வெட்டுற ஒரு வீரனாயிருந்து. ஆனா பரிசுத்தாவி வரும்போது அது என்னத்தை கொண்டு வருது? கனியை கொண்டு வருது. அப்ப தேவனுக்கு தெரியும் ஒரு என்ன, அது உடைக்கப்பட்ட பாத்திரம், உதவாத பாத்திரம், ஒன்றுமே இல்லாத பாத்திரம். ஆனா தேவன் வரும்போது அது மாறும் என்பது தேவனுக்கு தெரியும். அதனாலதான் நீங்க சொல்ற எல்லா காரியங்களும் உலக தோட்டத்துக்கு முன்பே அது என்ன செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்கு. அப்ப அதனால தேவனுக்கு தெரியும் யார் அதை அவங்களுக்குள்ள முரட்டு காரியங்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ளால ஒரு மனஸ்தாபப்படுகிற, பாவத்தை உணர்கிற, அதை சிந்திக்கிற ஒரு தன்மை இருக்குமானா அவங்க என்ன செய்வாங்க? இவங்களுக்கு முன்னால அவங்க என்ன செய்வாங்களா? கடந்து போவாங்க. அப்ப அதனாலதான் தேவன் வந்து, ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? அப்பயுமே இருந்து, ஆனா என்ன நடக்குதுன்னா அவங்களால கனிய கொடுக்க முடியாம இருந்தது. ரைட். அப்ப பாருங்க, அதனாலதான் தேவன் என்ன சொல்றா, இந்த காரியம் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டு அது வேறொருவருக்கு கொடுக்கப்படும். வாசிங்க 21ஆம் அதிகாரத்துல 40 வாசி. அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். இப்ப இவர் என்ன செய்யற? இயேசு கிறிஸ்து பிரசங்கிச்சிட்டு இருக்கு. இப்ப முன்னுக்கும் பார்த்தா அப்ப அதுல வந்து 31 என்ன கேட்கிறார்? வாசிங்க 31ஆம் வசனம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். ஆமென். என்னன்னா இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்களை பார்த்து கேட்குது, கதையை சொல்லி போட்டு கேட்கிறேன். இப்ப என்ன எல்லாத்துக்கும் சரியா பதில் சொல்றான். ஏன்னா முதல் சொன்னாங்க மூத்தவன் தான். இப்ப சொல்றாங்க என்ன காரியம் என்றா, அப்படி இருக்க திராட்சை தோட்டக்கார எஜமானன் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்கதாக வேற தோட்டக்காரத்திலே திராட்சை தோட்டத்தை குத்தையாக கொடுப்பார். தேவன் என்ன செய்யறே? லீஸ்ல தான் கொடுக்கும். சபையை வந்து இப்ப இன்னைக்கு வந்து எந்த சபையை நான் சொல்லிடுறேன். இது வந்து அவர் வரும்போது என்ன செஞ்சிடும்? இது எல்லாமே அவர் எடுத்துருவேன். இப்ப லீஸ்ல தான் ஓடுது இந்த வாழ்க்கை. ஆமே. அப்ப பாருங்க, அதே மாதிரிதான். அதனால இன்றைக்கு ஸ்தாபனங்கள் என்ன செய்யுது? 1000 வருஷம் நிலைச்சிருப்போம்னு அவங்க ஓடுறாங்க. தேவன் வார்த்தையின்படி என்ன செய்யறாங்க? வரக்குள்ள அந்த வார்த்தை அதான் இன்றைக்கு நீங்க அன்றைக்கு என்ன நடந்துச்சு? தேவனை கொலை செய்தார்கள். இன்றைக்கு கொலை எப்படி நடக்குது? குற்றச்சாட்டு செய்தி வாசிச்சீங்க. அப்ப தீர்க்கதரிசியில குற்றச்சாட்டு என்ற செய்தி வாசிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து என்ன கொலை நடக்குது? வார்த்தை கொலை. ஏன்னா அப்ப அதனால அவங்க அதை வாசிக்கிறாங்க. ஆனா அதே காரியத்தை என்ன செய்யறாங்க? கொலை செய்யறாங்க. அன்னைக்கு பரிசேயர் சதுசேயரும் அதை தான் செய்தாங்க. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறாங்க, அந்த பாட்டை பாடினாங்க. உவமைகளாக தேவன் 112 18 தெரியல சங்கீதத்துல தாவீது அதை பாடுறான். அதையே பாடுறாங்க. என்ன அவர் தேவன் வந்து உவமைகளால தண்ட வாய திறப்பார் என்று பாடுறாங்க. ஆனா அதே உவமை அவர் சொல்ற வேளையில அவங்க என்ன செய்யல? காணி. அப்ப அதே போலதான் நீங்க தேவனுடைய வார்த்தையை அறிகிறது, நீங்க அதன்படி வாசிக்கிற முக்கியம் அல்ல, அதன்படி வாழ்ந்து அதன்படி நடக்கும் போதுதான் அதனுடைய ஆசீர்வாதம். அப்ப பாருங்க, இன்றைக்கு கனி கொடுக்கிற காலத்துல தேவனே வந்து அன்னைக்கு பாருங்க, முதல் வேலைக்காரர் அனுப்புறே, கடைசியா குமாரனே வா. அதே குமாரனே இன்றைக்கு மீண்டும் வந்த பிறகும் இன்றைக்கு கனி எதிர்பார்க்கறதுல பார்த்தா இன்றைக்கு ஜனங்களுடைய அதாவது நடைமுறை பார்க்கும்போது ஒரு வேதனையாகும். எத்தனை மணிக்கு ஆலயத்துக்கு வராங்கன்னே தெரியல, எத்தனை மணிக்கு எப்படி இருக்கிறாங்க, எப்படி பாடுறாங்க, ஏன்னா எப்படி நடந்து கொள்றாங்க, எல்லாமே பார்க்கும்போது வந்து ஒரு கஷ்டமான ஒரு நிலையில, பரிதவிக்கப்பட நிலையில ஊழியக்காரர் இருக்க வேண்டிய நிலையில இருக்குது. கண்டு காணாம இருக்கிற அடையாளம் மாதிரி நான் இருக்கும். ஏன்னா கண்டும் காணாமல் விடப்பட்ட ஒரு அடையாளம் என்று தீக்க சொல்ற மாதிரி அப்படி இருக்கு.
அப்படி இருந்தா எந்த வாழ்க்கை போயிடும் என்ன. அதனாலதான் தேவன் என்ன செய்யறே, அந்த இடத்துல அந்த ஆமோச குறிச்சி போதிக்கக்குள்ள நீங்க ஆமோஸ் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவன் காட்டத்தை பள்ளங்களை பொறுக்கி அதை வித்துட்டு இருந்தவனை தேவன் கூப்பிட்டு அழைச்சி இஸ்ரேலுக்கு எதிராக போய் பேசண்டா அது கஷ்டம். ஏண்டா அவன் சொல்றான், நான் ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசி புத்திரனும் இல்லை, நான் ஆசாரியர் பிள்ளையும் இல்லை, ஒன்றும் வேதத்தை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ போய் நான் இவங்களுக்கு எதிராக பேசினா அவங்க என்ன குறித்து என்ன நினைப்பான், நீ செய்தியில வந்தியா அல்லது படிச்சிருந்தியா, பைபிள் கொலிச்சு போனியா அல்லது ஏதாவது ஒரு காரியத்துல நீ வந்தியா, நீ போய் அவங்களுக்கு எதிராக பேசினா நீ காட்டத்தி பழக்கங்களை பொருத்தி பதவித்து வாழ்க்கை நடத்தினவன், நீ போய் அதை பேசும்போது ஜனங்கள் ஏற்றுக்கொள். ஆனா தேவன் சொல்ல நீ தான் போய் அதை பேசு. அதுவும் எப்படி அவன் எப்படி பேசணுமா, நீங்க ஆராதிக்கிற தேவனே உங்களை அழிப்பார் என்று சொல்லணுமான். அவங்க ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க, இவன் போய் சொல்லணுமா, நீங்க ஆராதிக்கிற தேவனே உங்களை அழிப்பார். ஏன்னா அந்த சமாரியாவில் அந்த செல்வ செழிப்பா தேவண்ட ஏரியாவா இடமா இருந்த இடம் மாற்றம் அடைஞ்சு ஜனங்கள் தேவனை மறந்து தங்களோட காரியத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறந்து ஜீவிக்கக்குள்ள இவன் வேதத்தை குறித்து நல்ல மனிதனா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேத அறிவே இல்லை, வேதத்தை குறிச்சே தெரியாது, அவனை தான் அவர் என்ன செய்யற அழைச்சி நீ இவங்களுக்கு எதிராக பேசும். நீ பேசும்போது ஜனங்கள் டக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஜனங்கள் எப்பயுமே ஒரு வம்ச வரலாறை பார்ப்பாங்க, அல்லது ஒரு அதுக்கு முன்னால வேதத்தை குறித்து இவன் அறிஞ்சிருக்கிறானா ஏன்னா, அல்லது தேவண்ட காரியத்தில் இவன் நல்லவனா இருக்கிறானா என்றுதான் அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்குள்ள அது என்ன செய்யும், பாசோ என்ன நடக்கும், அது தலைக்கு மேலாலே போயிடும். ஜனங்கள் மாறி என்ன செய்வாங்க, இவன் என்னத்தை என்ன குற்றச்சாட்டை வைக்கிறான் என்ற ஒரு காரணம். அப்ப அதே போலதான் தேவன் என்ன செய்யற இந்த காரியத்தை போக்குல அவங்க இயேசு கிறிஸ்துக்கே என்ன சொல்றாங்க, இவன் யார், இவன் என்ன செய்யறான், தச்சனுடைய மகன், இவனுக்கு சகோதரர்கள் இருக்கிறான், ஏன்னா இவன் இப்படிப்பட்ட இவனுக்கு எந்த அறிவு இவன் பாடசாலைக்கு போகல, ஏன்னா அவர் அந்த ஸ்கூல் பக்கம் மலைக்கு கூட அவர் போய் நிற்கி, ஆனால் அவர் என்ன செய்த எழுதின அவன் எல்லா அறிவும் அவருக்கு இருந்து பாவியலுடைய பாவத்தை குறித்து அவர் என்ன செய்யறாரு எழுதும் போது அவங்க என்ன செய்யறாங்க, பிரமிக்கிறாங்க. ரைட். அப்ப பாருங்க, அதே போல இவர் என்ன செய்யறா, பரிசேயத்தை கேட்கிறேன், அந்த தனக்கு மன்னிக்கணும் பரிசேயர் என்பதை விட அவர் ஜனங்களுக்கு முன்னால் அவர் போதிக்கும் போது ஜனங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்ப என்ன நடக்கும் என்றக்குள்ள அவங்க சரியா பதில் சொல்றாங்க. பாருங்க, அந்த கொடியர் கொடுமையாய் அழித்து, அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கும்படி வேறொரு தோட்டக்காரிடத்திலே திராட்சை தோட்டத்தை குத்தியாக கொடுப்பான் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுறவர் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கு அதை கத்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் நாங்கள் என்ன நடந்தது, இஸ்ரவேல்கிட்ட இருந்து அது என்ன செய்யப்பட்டு பிடுங்கப்பட்டு கனிகளை கொடுக்கிற அது புறஜாதிக்கு என்ன செய்யப்பட்டது, வேறொரு குத்தகைக்காரிடத்தில் அது என்ன செய்யப்படுது, கொடுக்கப்பட்டு அதுக்கு காலங்கள் தோறும் அது இந்த கடைசி நாட்கள்ல ஸ்தாபனங்கள்ட்ட இருந்து பிடுங்கப்பட்டு அது என்ன செய்யப்பட்டது, உங்கள்கிட்ட கொடுக்கப்படும். ஆமே. ஏனென்றா அது ஒருபோதும் தேவண்ட வார்த்தை ஒருக்கா மாத்திரம் நிறைவேறதில்லை. நான் அதுக்கு உதாரணங்கள் காண்பிச்சது. என்ன, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைப்பேன்ன்றது எத்தனை முறை நடக்குது, அது ஏறக்குறை 4 முறை கிட்ட அது என்ன செய்யப்படுது, நடக்கு. ஏனென்றா அதான் ஒரு வார்த்தை, அது என்ன செய்யும், மாறி மாறி அந்த காலத்துல நிறைவு. அதே போல இந்த உவமை அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல அந்த பரிசேயரை பார்த்து சொல்லி இருந்தாலும் இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்கள்ல அது என்ன செய்யப்படுது எங்களுக்கு. அதே வேளையில இந்த என்டைம் மெசேஜ்ல கூட தேவன் வந்த நேரத்துல கனி இல்லாதபடினால இது இப்ப பறிச்சு வேறொருவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற காலம். என்னன்னைக்கு ஜனங்கள் மத்தியில ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது எல்லாமே இப்ப என்ன பறிக்கப்பட்டிருக்கு.
அது நீடிய பொறுமை, தயவு, நட்புணம் வந்து இல்லை. இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு நாடுகள் எப்படி உடையுதோ, இன்னைக்கு கட்சிகள் உடையுதோ, அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயேட்சையில தான் சபை ஓடுற மாதிரி அது ஓடும். ஏன்னா இப்போ எந்த நாட்டில் பார்த்தாலும் என்ன பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மை இயலாமை. அது மாதிரி தான் இப்போ இன்னைக்கு சபையில் வந்து என்ன அந்த நிலையில ஏதாவது பிரிவுகள் வந்துட்டு, ஏனென்றா அக்கிரமத்தின் மிகுதினாலே அநேருடைய அன்பு கனிஞ்சி போ. இந்த கடைசி நாட்கள் இது நடந்துதான் ஆகும். ஆனா அதே நேரத்துல தேவன் உங்களிடத்திலிருந்து கனியை எதிர்பார்க்கும். ஏன்னா இது கனி கொடுக்கும். இன்னைக்கு கனியை கண்டுபிடிக்க கனியை உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவன் தன்னை ஊழியக்காரன் என்ன செஞ்சுட்டு அனுப்பி, ஏன்னா நீங்க ஆட்சி செய்யணும்ன்றா அதுக்கு முன்னால் என்ன வேணுமா? கனி வேணும். உங்கள்கிட்ட வந்து அந்த நாங்கள் வாசிச்சு காட்டினோம், அந்த காரியத்துல வந்து நட்புணம் உங்களுக்கு அவசியம். உங்களுக்கு வந்து சுபாவம் மாற்று. ஏன்னா அப்பதான் நீங்க ஆட்சி செய்ய. அப்ப அதனாலதான் தாவீத தேவன் என்ன செய்யற, பக்குவப்படுத்துறே, பதப்படுத்துறே. ஏனென்று அவன் அரசனாக முன்பு அவனுக்கு அனுபவங்கள் வரும். ஆமே. அதே போலதான் உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க அந்த முதிர்ச்சி அடையணும்டா ஒவ்வொன்றுல நீங்க வரும். விசுவாசத்திலிருந்து தைரியம், என இச்சையடக்கம், பொறுமை, அதுக்கு பிற்பாடு தேவ பக்தி, சௌர சிநேகம் வந்து அதுக்கு பிறகு கலக்கல்ல நீங்க பெறத்தக்கதாக தேவன் என்ன செய்யற உங்களை அதை பக்குவப்படுத்த. அதான் அந்த வசனம் முன்னுக்கு போய், இவைகள் உண்டாகி உங்களுக்கு பெருகினால் உங்களை கனியற்றவர்களும் வீணருமாய் இருக்க வெட்டாது. இவைகள் உண்டாகி பெருகினால். ஆமென். அப்ப அதே போல இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள வந்தா உங்களை வீணராய் இருக்க விடாது, கனியற்றவர்களாய் இருக்க விடாது. ஏனென்றா நீங்க பக்குவப்பட்டுட்டீங்க, அந்த வளர்ச்சியில வந்துட்டு. இன்னைக்கு போய் வந்து நீங்க சபைக்கு கொடுக்குற, நீங்க தேவ சமூகத்துக்கு கொடுக்குற அசட்டையில பார்த்தீங்கன்னா இது நீங்க ரிஜெக்ட். நீங்க வந்து ரிஜெக்ட் ஆயிட்டீங்க, ஏதோ ஒரு கடமைக்கு வாரீங்க. அது ஏனென்றா நீங்க இந்த காரியத்துல அதை சோதிக்கிறதுக்காகவே என்ன செய்யறான் பிசாசு உங்களை வச்சிருக்கு. ஆனா நீங்க கனி கொடுக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு பயம் வரும், நீங்க உங்களுக்கு ஒரு மனசாபம் வரும். அடே இன்னைக்கு தேவனே இறங்கி வந்துட்டான், இன்னைக்கு இந்த கடைசி நேரத்துல ஃபைனல்ல நாங்க இருக்கோம், எப்ப எது வேணுமென்றாலும் சம்பவிக்கலாம். இன்னைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா பரிதாபம். இன்னைக்கு துபாயை பார்த்தீங்களா, துபாயோட காரியம் வனாந்தர, அவங்களோட காரியத்துல மழையை கண்டாலே அது ஒரு கிண்ண சாதனை, புதிதாக, அதாவது சரித்திரத்துல நிகழாத உண்டா. பார்த்தீங்கன்னா மழை வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட நாடை வடிவமைச்சிருக்காங்க. அதனாலதான் திண்டாடினா, ஏன்னா கான் வசதி, வடிகால் அமைப்பு இல்லை அவங்கள்ட்ட நாட்டு. ஒரே நாள்ல ஒரு வருஷத்துல மழை பெஞ்சோன்னா நாடே பிளாக் ஆயிடுச்சு, சம்பிதம், பிளைட் எல்லாம் தண்ணியில மிதக்கு. ஏன்னா அவங்க ஆயத்தம் இல்லை, ஏன்னா அந்த டெசர்ட் வனாந்தரத்துல வந்து மழை வரா. ஆனா தேவன் பாருங்க ஒரே நாள்ல அடிச்சு விட்டு, அது ஒரு வருஷத்துல மழை ஒரே நாள்ல பெஞ்சு. என்ன நடந்தது? நாடே பிளாக் ஆகி அப்படி எல்லா வானம் எடுக்கலாம். பயங்கர செல்வ செழிப்பான, அவ்வளவு தொழில்நுட்பத்துல வளர்ச்சி அடைஞ்சு இருந்தது. அதே காரியம் தேவன் விட்டு வைக்கல. இப்ப 2-3 வாரத்துக்கு முன்பாக மழை அடிக்குது, அந்த வானத்தை பார்த்தீங்கன்னா கருப்பு தான், பயந்து இருக்கிறாங்க. ஏனென்னா அந்த காரியங்கள் வந்து எல்லாமே தேவன் நியாயம் தீர்க்கிறார். ஏன்னா 6ஆம் முத்திரை வெளிப்பட்டு ஆகணும். ஏனென்றா அது முன்பு பூமியில் இருக்கிற 1/3 பங்கு அது என்ன செய்யும், இந்த உபத்திரம் வந்து அழிக்கும். 1/3 பங்கா அது எல்லாமே இந்த வாதையில சாவான். தேவன் பூமி அதைப்பார், தண்ணி அசைப்பர், எல்லாமே அது சம்பவிப்பார். நாடை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூமி ஆச்சு, எரிமலை எல்லாமே கேட்கறத விட பயங்கரம். அமெரிக்காவில் ஒரு சூறாவளி அடிச்சு பார்த்தீங்க, அந்த ஏரியாவே சுழட்டி, அந்த சூறாவளியை பார்க்கக்குள்ள இப்படியே அந்த அப்படியே வீடியோ எடுக்கிறான், அப்படியே தெரியும். வான மண்டலம் மட்டும் அதை அப்படியே சுழட்டி வீட்டில் இருக்க அவ்வளோ கூரே எல்லாம் போயிட்டு, அந்த ஏரியாவே எப்படி இருந்த ஏரியா அப்படியே இல்லாம அப்படி போறத்தக்கதாக என்ன நடக்குது, அது சம்பவம். இன்னைக்கு நாடுகள் என்ன செய்யுது, யுத்தத்தை இஸ்ரேல் அழிப்ப, ஹமாஸோட போய் இப்ப கடைசி போர்டருக்கு போயிட்டாங்க. போர்டர் போய் இன்னைக்கு உலகமே எதிர்க்கு. அவங்க சொன்னாங்க இதுல இருந்து நாங்க விட்டுறோம். இந்த கேப்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்கு, அன்றைக்கு ஹமாஸ் அடிச்சு எப்படி ஒரே நேரத்துல ஒரு சொற்ப மணி நேரத்துல 1000க்கு மேற்பட்ட மிசைலை ஒரே நேரத்துல அனுப்பினோம். இப்ப 2 கிழமைக்கு முதல் என்ன நடந்துச்சு, ஈரான் ஒரு குறுகிய நேரத்துல வந்து என்ன செய்யுது,
அதிகமான மிசைல் அனுப்பி அணுகுண்டை அனுப்பிவிட்ட நாடு அடி எல்லாமே வானத்துல சலசல பாருங்க. ஆயத்தமே இல்லை, 200 நாடோட சண்டை பிடிச்சிட்டு இருக்க, மற்ற நாடெல்லாம் தூக்கி தூக்கி அடிச்சிட்டு. ஈரான் இந்த டைமை வச்சு யாருக்கும் தெரியாம இரவுல வந்து என்ன செஞ்சிட்டான், திடீரென்னு அனுப்பிவிட்டான். அவ்வளோ தெரியும். அவங்க சாதாரணமா அடி வானத்திலே அடிச்சு அப்படியே எல்லாத்தையும் ஒரு குண்டு விழுந்தா நாடே இல்லை. ஆனா ஒன்று என்ன செஞ்சு வெடிச்சு அதோட பார்ட்ஸ் வந்து அங்க போர்டர்ல விழுந்து அந்த இடத்துல ஒரு வீட்டுல சேதமாச்சு. இதுதான் அங்க நடந்தது. அப்ப பாருங்க, தேவன் வந்து தன்னை ஜனத்தை எப்படி பாதுகாக்கு. இன்றைக்கும் வரலாறு நிறைவேறுதுண்டா அன்றைக்கு பழைய பால கதையை வாசிக்கிறோம். ஏன்னா தாவீது யுத்தம் பண்ற, இஸ்ரவேல் யுத்தம் பண்ற, எப்படி ஜெயிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா அப்படியே அந்த சப்போர்ட்டுக்காக எழுதினதுதான் உலகம் நினைக்கும். ஆனா இன்றைக்கு பாருங்க, நவீன காலத்துல விஞ்ஞானம், அன்றைக்கு நான் அந்த வீடியோ அனுப்பினது அதை பார்த்து அவங்க என்ன அனுப்புறாங்கன்னு உள்ள பாருங்க. அந்த வரலாறை நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும். 98% வந்து சரியானத உலக மனிதர். நீங்க அந்த பொக்கிஷம் என்ற சேனல்ல பாத்தீங்கன்னா அவ இஸ்ரேலுக்கு எதிராக நல்ல காரியத்தை தான் ஆரம்பத்துல பொது நபரா போதிச்சு. ஆனா இடையில அவருக்கு ஒரு சர்ச்சை வந்து பிளாக் பண்ணினான். ஆனா அதுக்கு டக்குனு கமாசுக்கு இடையில கப்ல மாறி. ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல சரித்திரத்தை வந்து அந்த தெளிவாக அந்த காரியத்தை போது. ஏன்னா ஈரானோட யுத்தம் ஆரம்பிச்சு. ஈரான் ஏண்டா ஆபிராம் யாரு? ஈரான் தேசத்திலிருந்து வந்த ஒரு மனிதன். கல்தேர் எங்க ஊர் என்னும் பட்டணம் ஈரான்ல இருக்கு. அங்கே இருந்துதான் ஆபிராம் இடம்பெயர்ந்து வார். இன்னைக்கு எஸ்தருடைய ஸ்டோரி நடந்த இடம் முழுக்க எங்க? ஈரான். பாபிலோன் எங்க? ஈரான். எல்லாமே எந்த நாடு? இன்னைக்கு எல்லாமே. அதனாலதான் அந்த ஆசீர்வாதம் பரிசுத்தவான்கள் வாழ்ந்தபடினாலதான் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த நாடுகள்ல. எஸ்தரை குறிச்சு வாசிக்கிற அந்த அரமனை கட்டி என்ன பெர்சிய ராஜா அன்னைக்கு என்ன அந்த காரியங்கள் ஆட்சி செய்த மனிதர்கள் வந்து பெர்சியர் வந்து ஈரானியர். அந்த இடத்துலதான் எஸ்தர் வந்து என்ன யூதர்கள் வாழ்கிறாங்க. யூதர்கள் ஒரு காலத்துல வாழ்ந்த பட்டணங்கள் தான் அந்த நாடு. அப்ப எல்லாமே இன்னைக்கு என்ன செய்யுது? வரலாறுகள் வந்து இன்னைக்கு மாற்றம் அடைந்து. ஆனா தேவன் வந்து தன்னுடைய கனியை கொடுக்கத்தக்கதான மனிதர்களை அவர் அடையாளம் கண்டுள்ளார். ஆமென். அதனால அவங்களுக்கு தேவன் என்ன செய்ய தன்னுடைய காரியத்தை இன்னைக்கு கனி கொடுக்கிற காலம். தேவனே இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். தேவனே தன்னுடைய வார்த்தையை அவர் உரைக்கும் போது இன்னைக்கு கனி கொடுத்திருந்தீங்கண்டா தேவன் வந்து அதை பெற்றுக்கொள்ள வருகிறார். ஆமென். அதுதான் இந்த நேரமா இருக்கிறது. ரைட். அப்ப வாசி நேரம். அது பின்னுக்கு வாசி. இயேசு அவர்களை நோக்கி 21 ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு என்ன செய்யப்படுமா? கொடுக்கப்படும். இந்த தனிய மனிதனுக்கு ஏன்னா இன்னைக்கு தேவன் என்ன செய்ய ஆலயத்தை முன்னுக்கு பார்த்த ஆலையில அதை மிதிச்சு அது என்ன செய்யப்படுது? ரசத்தை அது என்ன செய்யப்படுது? பிழிஞ்சி அது என்ன செய்யுது? கொண்டு வரப்படுது. இன்னைக்கு அது என்ன செய்யப்படுது? அது ஜனத்திட்ட கொடுக்கும். ஏன்னா நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு உங்களுக்குள்ள தேவன் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? நாங்க இப்ப யோவான் 15:16 நீங்கள் கனிகளை கொடுக்கும்படியும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி. அப்ப தேவன் 2 காரியத்தை உங்கள்கிட்ட விரும்புறே. நீங்க கனி கொடுக்கணும், உங்களோட கனியும் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கும். அப்ப அதனாலதான் இன்னைக்கு தேவன் என்ன செய்யற? கனி கொடுக்கிற காலத்துல தேவன் கொடுக்கும் போது கனி இல்லாட்டி சபிக்க வேண்டி. அதான் அந்த அத்தி மரத்தை பார்த்து கனி கொடுக்கிற காலத்துல அவர் என்ன செய்யற? அந்த மரத்துல என்ன செய்யற? இலை இருக்குது, ஆனா கனி. ஆனா அது கனி கொடுக்காத காலம். ஆனா அந்த காலத்துல அது ஆக்டிங் நடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அது இலை இருந்தா கனி இருக்கு. அப்ப அதனால அது என்ன செய்யற? தேவன் அங்க என்ன செய்யற? அதை சபிக்க வேண்டியதாயிரும். அதே நேரம் 44 பாருங்க. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது என் மேல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் என்ன செய்வானா? நொறுங்கி போவான். எவன் மேல் விழுகிறதோ நசுக்கி போடும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான்.
ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா அது பவுடர் ஆகி போவான். அது இருந்த வாசிங்க. நான் எடுக்க மாட்டேன், நான் மட்டத்தை வாசிக்கிறேன். பாருங்க, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது பாருங்க, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து எப்பயுமே செய்தி கொடுக்கக்குள்ள இன்றைக்கு ஜனங்களும் அதே தான், இன்றைக்கு நீங்களும் அதான் சொல்லுங்க, இது எங்களுக்கு தான் விழுகுது அடியன் ஏன்னா. அப்போ அதே மாதிரி என்ன நடக்குது, அவங்களும் சொல்றாங்க இது எங்களை குறித்து தான் பேசு. ஆனால் பேசுறது சரி, அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா தேவன் என்ன செய்யப்படும், ஆசீர்வாதம். அப்போ அதான் அவர் என்ன சொல்றேன், நீங்கள் சொல்லி ஒரு வேலையை செய்யாடி மனஸ்தாபம் வருது, அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதை வாசி. Shall be broken, but on whomsoever it shall fall, it will grind him to powder. ரைட். பாத்தீங்களா, பவுடர் அப்படின்னா என்ன, தமிழ்ல தூள். அப்ப பாருங்க, ஆனா இதுல தமிழ் வேதாமத்தில் எப்படி இருக்குது, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், நொறுங்கி போவான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நொறுங்கி போனா துண்டு துண்டா பெரிய பெரிய துண்டாவது இருக்கு. ஆனா பவுடர் எப்படி பவுடர் எடுத்துட்டு காத்தோடே போய் நீங்க அழிஞ்சே என்ன செய்வீங்க, நொறுங்கி போதை விட பவுடராகவே போயிருக்கு, காத்திலே போயிருக்கு. ஆமே. அப்ப பாருங்க, தேவண்ட காரியங்கள் எப்பயுமே மாறா. அப்ப தேவன் இன்றைக்கு கனியை எதிர்பார்க்கிற பாருங்க, தேவன் என்ன செய்யற, கனி கொடுக்கிற நேரத்துல தான் வா, சும்மா நேரத்திலேயும் வரக்குள்ள பாக்குறே அவங்க சுதந்திரவாளியே கொலை செய்யறான். ஆமே. அப்படி என்ன அனுப்பின ஊழியக்காரனையே கொலை செய்யறான். அப்ப இன்றைக்கும் அதே ஜனம் தான், இன்றைக்கு கனியை பற்றி பேசினா கனி கொடுங்கன்னா அதே ஊழியக்காரனுக்கு எதிராக என்னத்தை கொண்டு வந்துருவாங்க, குற்றச்சாட்டு. அதே காரியத்தை என்ன செய்யறாங்க, கொலை செய்யறாங்க. அப்ப பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து உடனே அவங்களுக்கு விளங்கிட்டு எங்களை குறித்து தான் விழுகுதல். அப்ப அடுத்தது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடினால் அவர்கள் என்ன செஞ்சிருந்தார்களா, பயந்திருந்தார். ஏண்டா அவருக்கு தெரியும் அவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தை ஏண்டா அவர் உள்ளான இருதயங்களை சொல்ற வார்த்தையை குறித்து பேசுறபடியா ஜனங்கள் அவரை என்ன செஞ்சாங்க, தீர்க்கதரிசி என்று விசுவாசித்து. அப்ப அதனால அவங்க என்ன செய்யறாங்க, பயந்தார். அதே போலதான் முன்னுக்கு பாத்தீங்கன்னா யோவானுக்கும் என்ன செய்யறாங்க, கொலை செய்ய போறாங்க. ஆனா ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று விசுவாசிச்சாங்க. அதனால அவரை குறித்து பேசும்போது இயேசுகிட்ட என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, நீர் எந்த அதிகாரத்துல செய்தீர், யார் உமக்கு அதிகாரம் கொடுத்தது, நீர் சொல்லுமன். அப்ப அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் படிவா மனசுல பக்காவா இருக்கணும், சூப்பர் வாசனம், எனக்கு அது பிடிக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளை போல விளையாட்டுக்கு ஏன்னா அந்த காரியங்களை மனிதர்கள் கேட்ட வண்ணமாகவே பேசினோம். என்ன சொல்றேன், அவர் உடனே அவர் கேள்வியை மாற்றி திருப்பி அடிச்சு போட என்ன கேட்கிற, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டானதா மனுஷனால் உண்டானதா, அது எந்த அதிகாரம் பாசிங்க, அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுவீர்கள், ஆனால் நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார், மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி
இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆமென். அப்ப எப்படி சூப்பரா இருக்குதானே? அப்ப அவர் என்ன செய்யற, இவங்க கேட்க சரி நான் பதில் சொல்லணும்னா நீங்க என்ன செய்யணும், நான் கேட்கிற கேள்விக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறேன். யோவான் கொடுத்தது சரியாண்டா அப்ப அவங்களுக்கு தெரியும், அம்பிட்டுருவாங்க. என்ன தேவனால் உண்டானதுண்டா அப்ப என்ன ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்கன்னு கேட்பேன். அப்ப பார்த்துட்டு இப்படி சொன்னா இப்படி நினைப்பேன். அப்ப இது மனுஷனால் உண்டானதா ஜனங்கள் கல்லறிஞ்சிடுவாங்க. ஏன்னா யோவானை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஏன்னா யோவான் ஒரு தீர்க்கதரிசியா இருந்து காரியங்களை ஏற்படுத்தி ஞானஸ்தானம் கொடுக்கிறபடினால அவனை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு. ஏன்னா ஆட்சி ஜனங்கள கையில இருந்து. அப்ப அதனால பார்த்தா மனுஷன்டா கல்லறிவு. அப்ப எங்களுக்கு தெரியாது. அப்ப எனக்கும் தெரியாது. அப்ப அவர் சொல்லி பாருங்க. அப்ப அவர் சொல்ல எனக்கும் தெரியாது. அப்ப பாருங்க எப்படி. அப்ப அது இதெல்லாம் தேவன் எங்களுக்கு ஒரு அடையாளமா வச்சு. அதே போலதான் சில நேரத்துல ஊழியக்காரர் சிலதை சொல்ல மாட்டேன். ஏண்டா நீங்க என்னத்துக்கு கேட்குறீங்கன்றத அவங்களுக்கு தெரியும். அப்ப அதனால அந்த காரியத்துல தேவனும் என்ன செய்யறா தெரியாது. அப்ப தேவன் இப்படி சொல்றேன்னு சொல்லி என வேதத்துல எழுதப்பட்டது. தேவன் அதை என்ன செய்யறேன், ஏன்னா தேவன் அதை அறிஞ்சிருந்து அந்த காரியம். அப்ப பாருங்க, இன்றைக்கும் அதே காரியத்தை தேவன் என்ன செய்யற, இன்றைக்கு இந்த கனி கொடுக்கிற காலத்துல தேவன் அதை விரும்பு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, புறம்பாக கொண்டு அவர் என்ன செய்தாங்க, கொலை செய்தாங்க. அதே போலதான் எபிரேயர் 13:12 நினைக்கிறேன், இல்லாட்டி 12:13 அதுல என்ன சொல்றேன், அவரும் ஜனங்களுடைய பாவத்துக்காக நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டு கொலை செய்யப்பட்டார். ஏன்னா அவரை என்ன செஞ்சிட்டாங்க, எருசலேமுக்கு வெளியே கொண்டு போய் அவரை என்ன செஞ்சாங்க, கொலை செய்ய. அப்ப பாருங்க, இந்த உவமை யார வாழ்க்கையில நிறைவேறுது, இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில. அப்படி அவருக்கு நடக்க போறத அவர் அப்படியே அவங்களுக்கு சொன்னார். ஏனென்றா அது அப்படியே பிரஜாதிக்கு வரும் வேண்டும். அதுக்காக தான் தேவன் என்ன செய்யறேன், அந்த கனிகளை விரும்பத்தக்கதாக பெறத்தக்கதாக தேவன் ஊழியக்காரரான. அப்ப தேவன் ஜனங்கள்கிட்ட அந்த ஏற்ற நேரத்துல கனி கொடுக்கிற நேரத்துல தான் தேவனும் என்ன செய்வேன், தன்னை ஜனத்தை தன்னை ஊழியக்காரரான. இன்றைக்கு இன்றைக்கு பூ பூத்து இன்றைக்கு மரம் நாட்டி அப்படி செய்யற காலமா இது. ஏன்னா இது இன்றைக்கு பினிஷ், இன்றைக்கு கடைசி நேரத்துல. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வேத அடையாளத்துல தெரியும், எல்லாமே நிறைவேறி கடைசி ஃபைனல்ல நாங்க இருக்கிறோம். தேவன் தந்த வார்த்தையை நிறைவேற்றி கடந்து போயிடும். இது எப்ப இந்த நேரத்துல இன்றைக்கு மரத்தை ஒரு விதையை போட்டு நாட்டுற காலமே இல்லை. அதனாலதான் நீங்க சத்தியத்தை சரியாக புரியணும். ஏனண்டா நாங்க ஆரம்பத்துல இருந்த, ஏண்டா தேவன் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு அடையாளம் வச்சிருந்து அந்தந்த காலத்துல அவங்க செய்தாங்க, அது செய்துதான் ஆகும். நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நெல்லை வைக்கக்குள்ள ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அது வளர்ந்து ஆரம்பத்துனா பால் சுவை முழுக்க அந்த நெல்லிட பதர்ல எல்லாமே வெள்ளையா இருக்கு. நீங்க பாப்பீங்க, ஏன்னா அது எல்லாமே கலந்துருக்கு. அப்ப ஆனா முதிர்ச்சி அடைஞ்சோன்னு பாத்தீங்கன்னா என்ன நடக்குமெண்டா, மேலே இருக்கிற பதர் கலர் மாறிடும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம, ஏன்னா அது உள்ளுக்குள்ள பால் சத்து உள்ளுக்குள்ள போயிடும். மேல என்ன செய்யும், கோல்டன் கலர்ல மாறி. ஆனா முன்னுக்கு பாத்தீங்கன்னா வெண்மையான கலர்ல நெல்லை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏனென்றா அந்த நேரத்துல அது அதோடையும் இருந்துச்சு. அதே போல லூத்தரன், வெஸ்லி, மார்ட்டின், கொலம்பாட நேரத்துல தேவன் அங்க இருந்து. ஆனா முதிர்ச்சி அடைஞ்சோன்னா வித வேற பதர் வேற ஆயிடுச்சு. அன்னைக்கு ஸ்தாபனங்களோட தேவன் இருந்து, புரியுதா அவங்களுக்கு, அவங்க இல்லைன்னு நாங்க சொல்ல வரையும் அந்த காலத்துல அவங்களோட இருந்து அவங்களை நேசிச்சு அந்த தேவண்ட ராஜ்யத்துல வரக்குள்ள அவங்களும் வருவாங்க. அதாவது இந்த லவோதிகா காலத்துக்கு முன்பு இருந்தாங்க, அவ்வளவு பேரும் அங்க வருவாங்க. ஏண்டா அந்தந்த காலத்துல, ஏண்டா 7 சபையின் காலத்துல மரிச்ச பரிசுத்தவான் தான் எழுந்திருக்கும். புரியுதா அவங்களுக்கு, பவுல்ற காலத்துல இர்மியஸ், கொலம்பா, மார்ட்டின், லூத்தர், வெஸ்லி எல்லா காலத்துல நீங்க ஸ்தாபனம் வராதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா இந்த நேரத்துல இருக்க ஸ்தாபனம் வரையும். புரியுதா அவங்களுக்கு, ஏனென்றா இந்த நேரத்துல வேறொரு மெசேஜ் வந்தோன்னா பதர் வேறையா செப்பரேட் ஆயிடுச்சு. ஆனா ஆரம்பத்துல, அதாவது வெஸ்லிட காலத்துல இருக்கிற மெத்தடிஸ்ட்ல இருந்து பெண்டிகோஸ்ல இருந்து அவ்வளவு அங்க வருது. அவங்களே நீங்க சந்திக்க போறீங்க. ஆனா அங்க அந்த நேரத்துல அவங்களோட, ஆனா இந்த ஃபைனல்ல வாரது வரா. அதாலதான் கவனமா பாருங்க,
7 சபை காலத்துல மரிச்ச பரிசுத்தவான் தான் வருது. இந்த 2000 ஆண்டு காலம் பவுல்ற காலமும் பவுல்ற காலம் சிங்கம், அதுக்கு பிறகு என்ன காளை, அடுத்த மனித முகம், ஈகிள் வரக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, அது செப்பரேட் ஆயிடுச்சு. அது அப்படி அங்கே எடுங்க. அப்ப பாருங்க, ஈகிற காலத்துல அது வரும்போது நீங்க இங்க பாருங்க. இப்ப நான் முடிக்க போறேன் பாருங்க. ஏனென்றா பாருங்க, மனித முகம் சாரி சிங்கம், காளை, மனித முகம், அதுக்கு பிற்பாடுங்க ஈகிள். அப்ப ஈகிள இந்த மூன்றோடையும் கிட்டையும் வைக்கலுமானது, கிட்டையும் வைக்க. ஏன்னா அது எப்பயுமே தூர பார்க்கும். அதுல பார்வையே வந்து என்ன தூர பார்வை. ஏன்னா அது வித்தியாசமானது. புரியுதா? அப்ப அதே போலதான் இன்றைக்கு காலம். இன்றைக்கு நீங்க புரியினவங்கல்ல, நீங்க காரியத்தை பார்க்க, உங்களோட பார்வை எல்லாமே தூரவாயிருது, எல்லாமே அது வானத்துக்குரியதாயிருது. அப்ப அதனாலதான் இன்றைக்கு காலம் செப்பரேட். அப்ப அதனாலதான் அந்தந்த காலத்துல அவங்க அதெல்லாம் செய்து ஜனங்களை இழுத்துட்டு போனாங்க. ஏன்னா வெஸ்லியோட காலம் சௌரசினே, அவங்க கூட்டா இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு செப்பரேட். ஏன்னா அது அடுத்தது என்ன, லவோதிக்கா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் காலம். இன்றைக்கு சௌரரோட அந்த காரியத்துல நாங்க எல்லா, அதாவது இந்த மெசேஜை சொல்லல, மெசேஜை தவிர வேறு விளங்குது, அந்த ஸ்தாபனங்களோட நாங்க என்ன செய்யலாது ஒண்டா போய். ஏன்னா அது முன்பு 6ஆம் சபையின் காலம் சௌரசினே. 7வது நாங்க பார்க்கக்குள்ள ஏண்டா லவோதிக்காண்டா என்ன, அது அர்த்தம் என்ன, சௌரசினி. ஆனா அதுல பாட்டு என்ன செய்யற, மக்களின் உரிமை. லவோதிக்காக்குள்ள அது என்ன செய்யப்படுது, சௌரசினியும் வருது. ஆனா அது என்ன நடக்குது, அதோட இணையிலா ஸ்தாபனத்தோட. ஆனா இது யாரோட, நானும் பிதாவும் என்னில் நிலைத்திருக்கிறதுக்குள்ள நீங்களும் நான். இப்ப அவங்களோட ஐக்கியம் எங்க மாறுது, தேவனோட வருது, தேவன பாட்டோட மாறுது. அதான் நாங்க எங்களோட ஐக்கியத்துல நாங்க அனுப்பும் போது எங்களோட ஐக்கியம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஐக்கியம் போல எங்களுடைய ஐக்கியமும் குமாரனும் அவருடைய பிதாவோடும் இருக்கு. அதனால நீங்களும் எங்களோட ஐக்கியமாயிருக்கும் படி உங்களை அழைக்கிறோம். அதாவது எங்க அந்த சரீரமான சபைக்குள்ள அங்கத்தினர் ஸ்தாபன கோட்பாடோட இருக்கிறோம். இந்த மெசேஜில் இருந்தாலும் ஸ்தாபன கோட்பாடோட இருங்கவங்களோட எங்களை அழைப்பில்லாமே. அதான் அந்த யோவான் வடிவா சொல்றான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுதான் கால். அதே போல இன்றைக்கு சபையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து வராம இருக்கிறாங்க. வர்றவங்களும் ஏனோ தானோண்டு முழுக்க செய்யறாங்க. இடையில பக்கத்துல மார்க்கெட் இருந்து அங்கேயும் போயிட்டு என்ன செய்யறோம், வர்ற லெவல்ல ஜனங்கள் இருக்கு. நான் பார்த்தேன். நான் அந்த கேப்புக்குள்ள வந்தாலும் ஏதாவது அலுவல் இருந்தா, காரியம் இருந்தா, ஏன்னா சில டியூஷன் இருந்தா கூட என்ன செய்யறாங்க போறாங்க. ஏன்னா இது ஒரு சந்தையா மாறி அப்படிதான் இருக்குது. ஏன்னா ஜனங்கள் இந்த டைமுக்குள்ளே இந்த 1.5 மணி நேரத்தையும் தேவன்கிட்ட இருந்து எடுத்துடும். இதானே சுதந்திரவாளி அந்த கொலை செய்யற மாதிரி இந்த டைமையும் என்ன செய்தாங்க, கொலை செய்யற லெவலுக்கு இன்றைக்கு ஜனம். அதெல்லாம் பார்க்கக்குள்ள கோவப்பட்டு தான் ஆகும். அதுதான் சத்தியம். ஏன்னா அதுதான் வேதம். ஏனண்டா உங்களோட காரியங்களோட என்ன செய்யலாது ஒப்புரமாகி. ஆனா அதே நேரம் மௌனமா இருந்தா நானும் பாதாளத்துக்குள்ள போய் நீங்களும் பாதாளத்துக்குள்ள. ஏனண்டா இது ஒப்புரவாவுடையமல்ல, தேவனுடைய வார்த்தையோடு கடந்து வராட்டி நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய நேரத்துல நான் மாத்திரமில்லை, நீங்களும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்து, நீங்களும் கேட்டும் கண்டும் காணாத போல இருக்கீர்கள். நீங்களும் வார்த்தைகளை என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் எடுத்து உரைக்கும். அப்பதான் ஏனென்றா தேவன் உங்களோட வெளிச்சத்தை உங்களுக்குள்ள முதல் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து இன்றைக்கு என்ன செஞ்சு வெளிச்சம் தேவன் மனவாட்டிக்குள்ளாக, எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்குள்ளாகவே தேவன் அதை வெளிச்சத்தை, உங்களுக்கும் ஒரு பாட்டு இருக்கு. ஆமே. அதனால நாங்க தேவனுக்குள்ளால தேவனுக்காக தேவனோட ராஜ்யத்தை இந்த கடைசி நேரத்துல இழந்து போகாதவன நாங்க என்ன செய்யணும், முடிந்த அளவு அதிக நேரம் நாங்க என்ன செய்யணும், தேவனுக்குள்ளாக எங்களோட நேரத்தை கொடுத்து தேவனுக்குள்ளாக நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நாங்கள் யாவரும் கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, சர்வவல்லவரே, ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த நேரத்துக்காக முதல் ஆம் கர்த்தாவே,
இந்த மகத்துவமான இந்த நேரத்திலே ஆண்டவரே உமக்குள்ளாக மணி நேரமாக உடைய வார்த்தையிலே கேட்க ஆண்டவரே இந்த உவமையை குறித்து நாங்கள் தியானிக்க அதை எங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க கர்த்தாவே நீர் ஏற்படுத்தின இந்த நேரத்துக்காக ஒரு சோதரம் கர்த்தாவே இந்த நாள் கனியை கொடுக்கிற காலமும் நீர் அந்த கனியை பெற்றுக்கொள்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஏனென்றால் அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவு என்ற வண்ணமாக ஆண்டவரே இன்னைக்கு அறுவடை மிகுதியாயிருக்கிறது. ஆண்டவரே ஜனங்கள் அதிகமாயிருந்தாலும் அதை அறுவடை செய்யத்தக்கதாக உண்மையான ஊழியக்காரர் குறைவாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை நீர் கைவிடாத தேவனாயிருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக ஆண்டவரே அன்றைக்கு எலியாவுக்கு யார் மூலமாவது நீர் அந்த அப்பத்தை கொண்டு போன தேவன், அதே தேவன் இன்றைக்கு நீர் மாறாத தேவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே இந்த நேரத்திலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்கும்படியாகவும் எங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாகவும் நீர் அதை விரும்புகிற தேவன். அதனால்தான் நீர் உலகத்துக்கு உம்மை குறித்து வெளிப்படுத்தாமல் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின நோக்கமே நாங்கள் கனி கொடுக்கவும் கனியிலே நிலைத்திருக்கவுமே. கர்த்தாவே அன்றைக்கு நீர் ஆண்டவரே அன்றைக்கு சீசர்கள் அந்த கேள்வியை கேட்ட வேளையிலே நீர் அவளுக்கு வெளிப்படுத்தினீர். அதனாலே இந்த காலத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க நீர் என்றுமே எங்களோடு பேசி வர கிருபைக்காக சோதரம். நாங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்று அது முக்கியமல்ல, எப்படி அதன்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியமாயிருக்கிறது. அதனாலே கேட்ட செவிகளை ஆசீர்வதியும் வந்த ஜனங்களை ஆசீர்வதியும் ஒவ்வொருடைய இருதயமும் குத்தப்பட நீர் கிருபை செய்யும், நொறுங்கப்பட நீர் கிருபை செய்யும். அதுக்காக தான் அந்த உவமையை சொன்னீர். ஒருவன் போன்று சொல்லுகிற வேளையிலே போக மாட்டேன் என்று சொல்லி பிறகு மனசாவப்படுகிறான். ஆனால் ஒருவன் நான் போகிறேன் என்று சொல்லி கீழ்ப்படுகிறவன் மாறி நடித்து அதை செய்யாமல் போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கர்த்தாவே ஒருவேளை ஜனங்கள் கடினமாக செய்ய மாட்டோம் என்று இருந்தாலும் மனசாவப்பட்டு செய்து ராஜ்யத்தை சுதந்திரிக்க நீர் கிருபை செய்யும். அதனாலே கர்த்தாவே இந்த நேரத்திலே நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் சோதரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும் இவர்களை ஆசீர்வதியும் யாவையுடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவது போல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை ராஜ்யம் வல்லமை மகிமை உடைமைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே ஒருவரை ஆசீர்வதிப்பார்.